ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் களி செய்கிறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இது என்னோட ஒரு நாள் ரொட்டீன். மார்னிங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு புளி சாதம் தாளித்து கொடுத்துட்டு நேற்று சாதத்தில் அதுக்கப்புறம் போமோகிரானேட் ஜூஸ் பண்ணி அவங்களுக்கு காலேஜ் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஆஃப் டேவே ரிட்டர்ன் வந்துடுவாங்கன்றதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் களி பண்ணலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்குமே போமோகிரானேட் ஜூஸ் எடுத்துகிட்டு நானுமே அதோட விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, காரக்குழம்பு சொல்லலாம், அரைச்சி விட்ட குழம்பு சொல்லலாம், ஆனால் பருப்பு போடாமல் பண்ணுறது. இந்த மாதிரி குக்கர்லேயே போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காவும், அதாவது தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறமா போடுவேன். இது வந்து முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட தக்காளி தேங்காய் எல்லாமே போட்டு ஒரு விசில் வர வச்சுட்டு எடுத்துட்டோம்னா இந்த குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சில டைமில் வந்து நம்ம விஷயத்தை வந்து சட்டுன்னு முடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் இல்லையா, இதை சட்டிலையும் செய்யலாம், பொறுமையாக கடாயில் வச்சும் செய்யலாம். பட் எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் வேகமாக முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு இது தான். ராகியுமே வந்து அதே குக்கர்லேயே செய்யலான்னு சொல்லிவிட்டு, ஆனால் மூடாமல் செய்யலாங்க. ஏன்னா அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு களி வந்து ரொம்ப நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மாவு போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் கலரி திரும்பவும் மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு களி நல்லா வெந்துட்டுருக்கும். கொட்டும்போதும் கலரணும், நல்லா வந்து கைவிடாமல் அதுக்கப்புறமும் கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். கொதித்து அது மேலே வரணும், ரொம்ப கலரக்கூடாது. கொதித்து மேலே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி திரும்ப திரும்ப கலரி ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சிங்கன்னா களி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு பாருங்கள், அது எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் பதம். அந்த மாதிரி பண்ணாங்கனாக்கா நம்மளுக்கு களி வந்து ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி தட்டுலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ, அதாவது கிண்ணம் மாதிரியான பாத்திரத்துலையோ நீங்கள் வச்சு உருட்டலாம், பழக்கம் இல்லைன்றவங்க. இங்கே வந்து கர்நாடகா, அதாவது பெங்களூர் வந்து தான் நான் வந்து களி செய்யவே கற்றுக்கிட்டேன். இப்போ முதல்லலாம் வந்து செய்யும்போது சரியாகவே வராது, தண்ணியாக இருக்கும், இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும். ஒரு மாதிரி எனக்கே பிடிக்காது நான் செய்கிற களி. பட் ஆனால் அது எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் முதல்ல தப்பாக செஞ்சோ இல்லை சரியாக வராமல் இருந்து இப்போ அதில் வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன டிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் களி செய்யறதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்பவே நல்லா வருது. வீட்லேயும் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. களி செஞ்சோம்னாக்கா கீரை குழம்போ இல்லை மொச்சக்கொட்டை குழம்பு இல்லை சிக்கன் கிரேவி அந்த மாதிரி ஏதாவது இருந்து, இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம காரக்குழம்பு மாதிரி அரைச்சி விட்டது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, கால்சியம் ரிச் ஃபுட் அப்படின்னாக்கா நம்ம கேழ்வரகு சொல்லலாம். இங்கே 2 வேளையுமே சிலரெல்லாம் சாப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் வந்து வாரத்தில் 1 முறை இல்லை 2 வாரத்துக்கு 1 முறை அப்படி தான் நான் செய்கிறது. இன்றைக்கி பசங்க மத்தியானம் காலேஜ்லேருந்து வந்துருவாங்கன்றதுனால நான் வந்து இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கே வந்து களி தான் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதை பண்ணி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியில் போகணுமா இருக்குன்றதுனால என்ன பண்ணேன், ரெடி ஆகிட்டு கிளம்பலான்ட்டு ரெடி ஆகிட்டேன். இது வந்து சமைச்சு முடித்த உடனே நம்ம என்ன பண்ணோம், இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிளாத்து, நம்மக்கிட்ட காட்டன் கிளாத்ஸ் இருந்தால் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வச்சுக்கோங்க. சமையல் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், லைட்டாக அப்படியே தொடச்சி அந்த துணியை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணலனாலும் சமைச்ச உடனே அந்த ஒரு எண்ணெய் பிசுக்கெல்லாம் சட்டுன்னு போயிடும். அதனால் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கிளாத் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஃப்ரைடே இல்லையா, ஸோ நான் வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு சாம்பிராணி போட்டேன் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம். சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சாம்பிராணி போடாமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஓகேன்ற நிலமை இருக்கிறதுனால சாம்பிராணி போட்டேன். அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல், அது நறுமணமாக இருந்தது. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை சப்பாத்தி, அந்த மத்தியானம் வச்ச குழம்பே இருந்தது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ரொட்டீன் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.